ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நிஜம்தான். நான் உங்க முன்னால உண்மையா தான் நின்னுக்கிட்டு இருக்கேன். ஏய் லூசு, ஒரு கிஸ்ஸ கொடுத்து நிஜம்னு சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி நறுக்குன்னு கிள்ளி வச்சுட்டு சொல்ற. நானு ராகி ரூபி எல்லாரும் இப்படிதான் விளையாடிக்குவோம். சரிம்மா தாயே, நம்புறேன், நீ நிஜம்தான். அருண், எப்படியாவது அம்மா கிட்ட பேசி நான் பிரச்சனைய சரி பண்ணலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க குடிச்சிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து பெரிய கலாட்டா பண்ணதுனால அம்மா உங்க மேல இன்னும் கோவமா இருக்காங்க. நம்ம தான் அவசரப்பட்டு ஏதோ பண்ணிட்டோமோ, எல்லாம் என் தப்பு தான் போல. சமாளிப்போம். ரோஹிணி, நான் குடிக்கல. எனக்கு தெரியும், நீங்க தான் டீ டோட்டலர் ஆச்சே. எல்லாம் எங்க அப்பா பண்ண வேலையா தான் இருக்கும். அவர்தான் உங்களையே ஏமாத்தி குடிக்க வச்சிருப்பாரு. ஆமா, என் அப்பா ரொம்ப பேட். மாமா, ஆல்ரெடி நீ குடிக்காரனா இருக்கிறதால ரோஹிணிக்கு என் மேல டவுட் வரல. நீ எங்க இருந்தாலும் வாழ்க. ரோஹி, நீ சொல்றத பார்த்தா அத்தை என்ன கடைசி வரைக்கும் ஏத்துக்க மாட்டாங்களா? நம்மள நிரந்தரமாவே பிரிச்சிருவாங்களா? நீ இல்லனா நான் செத்துருவேன். அருண், இனி ஒரு தடவை இந்த வார்த்தையை நீங்க சொல்லாதீங்க. நாம சீக்கிரமாவே ஒண்ணு சேருவோம். ஆமா அருண், நாம சீக்கிரமாவே ஒண்ணு சேருவோம். அது மட்டும் இல்ல, இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லாம 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புருஷன். அம்மாவோட கோவம் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்போ நான் பாட்டிக்கிட்டயும் தாத்தா கிட்டயும் சொல்லி நான் பக்குவமா பேசி அவங்க சம்மதத்தை வாங்கிடுறேன். அது வரைக்கும் நாம இப்படிதான் இருந்தாகணும். இப்ப கூட அம்மாவை சமாளிக்க நான் என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? தெரியுமா? என்ன? இப்ப புரியுதா நான் உங்களுக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன்னு? இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், சாமி ஆடிடுவாங்க. நம்ம தாலி கட்டுனது அப்படியே நம்ம குணம் ஒட்டிக்கிச்சு போல. வந்ததெல்லாம் சரிதான். கை செலவுக்கு ஒரு 50,000 1 லட்சம் இருந்தாங்கன்னு கொண்டு வந்து கொடுக்காம வெறுங்க வீசிட்டு வந்திருக்கா. என்ன அருண், எப்ப பாரு ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஒன்னும் இல்ல ரோஹி. சரி அருண், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? இப்பதானே வந்த, அதுக்குள்ள கிளம்புறங்கிற? எனக்கு கூட உங்க கூடவே இருக்கணும்னு ஆசையாதான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்குள்ள நான் போயிட்டா ரொம்ப நல்லது. இப்ப சுத்தமா காசு இல்லைங்கிற. ஆஹா, இவ்வளவு நேரம் இதை நான் கவனிக்கலையே. இத கழட்டினா கூட இப்ப கை செலவுக்கு ஆகும். என்ன விலை விக்குது தங்கம்? பிட்ட போடுவோம். ரோஹி, ரோஹி, இப்ப நீ போய் தான் ஆகணுமா? அடுத்து நாம இனி எப்போ எப்படிதான் பார்க்க போறோம்னே தெரியலையே. என்ன பண்றது அருண், இது உலகத்துல இருக்கிற எல்லா காதலர்களுக்குமான ஒரு சாபக்கேடு. ஆனா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை மாறும். நம்ம காதல் நம்மள ஒன்னா சேர்த்து வைக்கும். நீங்களும் நானும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா ரொம்ப வருஷம் வாழ்வோம். அத இந்த உலகம் பார்க்கும். I love you. I love you too.